ஆஃபீஸ்லேயும் பிரச்சனை, வீட்லேயும் பிரச்சனை. என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. நாட்டை கேட்டு போகிறது, எதுக்கு பேசுறது? போச்சு. ஹலோ கார்த்திக் சார். மேடம், அவரு தூங்கிட்டு இருக்காரு. அவரோட வைஃப் பேசுறேன். ஓ அப்படியா? தூங்கிட்டு இருக்காரா? ஆமா, நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காரு. ஏதாவது முக்கியமா பேசணுமா? நான் எழுப்பட்டுங்களா? வேண்டாம் வேண்டாம், தூங்கட்டும் தூங்கட்டும். ஆபீஸ்ல இன்னைக்கு கார்த்திக் சாருக்கு ரொம்ப வேலை, டயர்டா இருப்பாரு. எழுப்ப வேண்டாம், பாவம் தூங்கட்டும். சரிங்க மேடம். இருந்தாலும் இந்த புது கமிஷனர் கார்த்திக் சாரை இப்படி டார்ச்சர் பண்ணக்கூடாது. என்ன சொல்றீங்க? டார்ச்சர் பண்றாங்களா? என்ன டார்ச்சர் பண்றாங்க? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? உங்க புருஷன் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? இல்ல மேடம், ஆபீஸ்ல இருந்து வந்து ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லி தூங்கிட்டாரு. என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. என்ன மேடம் நடந்துச்சு? அது வந்து ஆபீஸ்ல எல்லாரும் டான்னு 10 மணிக்கு எல்லாரும் இங்க இருந்து ஆகணும். இல்லனா அவங்க உட்கார்ந்து வேலை பார்க்கறதுக்கு சேர் இருக்காது. பாவம் கார்த்திக் சார் இன்னைக்கு ஃபுல் டேவும் கால் கடுக்க நின்னுக்கிட்டு தான் வேலை பார்த்தாரு. புது கமிஷனர் கார்த்திக் சாரை வாட்டி வதச்சிட்டா. பாவம் கார்த்திக் சார் கால் வலியோட இருப்பாரு. நல்லா தைலம் தேய்ச்சி விடுங்க, வலி இல்லாமையாவது இருக்கும். சரிங்க மேடம். சரி மேடம், நான் வச்சிரட்டுமா? சரிங்க மேடம். எல்லாமே என்னாலதான். என்ன மன்னிச்சிருங்க சின்னதா. என்னால உங்க வாழ்க்கை வீணா போயிருந்ததுன்னா அது நான் மனசறிஞ்சு செஞ்சது கிடையாது. சத்தியமா சொல்றேன், எனக்கு என்ன தப்பு பண்ணனு தெரியல. என்ன மன்னிச்சிருங்க சின்னதா.
அடியே அண்ணா, நீயும் என் பிள்ளைக்கு எப்படி எப்படியோ வலையை வீசி பார்க்கற. ஆனா அவன் உன்கிட்ட சிக்க மாட்டேங்கிறான். நீ அவனோட பைக்கை கழுவி விட்டு அவன்கிட்ட நல்ல பேர் வாங்கி அவன் மனசுல இடம் பிடிக்கலான்னு வேலை பார்க்கறியா? அதுக்கு நான் விட மாட்டேன்டி. நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. நல்ல பேர் வாங்குறியா? நல்ல பேரு. என் புள்ள கிட்ட உன்னை நான் சேரவே விட மாட்டேன்டி.